வணக்கம் நியூஸ் 80 தமிழ். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு பேக்கோ லோடர் ஆபரேட்டர்கள் நல சங்கத்தின் 6ஆம் ஆண்டு ஆயுத பூஜை திருவிழா சென்னை அம்பத்தூர் கள்ளிகுப்பம் சத்யா திருமண மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் உள்நாட்டு மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் பாஸ்கரன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ஜி பாஸ்கர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தொழில்துறை பிரிவு மண்டல தலைவர் ஆர் தாமரை பிரபுதாஸ் இவர்கள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வினை மாநில தலைவர் தயாநிதி, மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ், மாநில பொருளாளர் முனேஷ் இவர்கள் அனைவரும் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்வில் அனைவரின் செயல்களையும் பாராட்டி சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடி அனைவருக்கும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. அறுசுவை உணவுடன் நிறைவு பெற்ற இந்நிகழ்வில் இறுதியாக பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது. அதன் காணொளியை காண்போம். வணக்கம். இந்த மீட்டிங் எதுக்குன்னா, ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு பேக்கோ லோடர் ஆபரேட்டர் நலசங்கம் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் ஆயுத பூஜையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆபரேட்டர்களை வரவேற்று வாகனங்களுக்கு பூஜை போட்டு உணவளித்து சிறப்பு பரிசுகள் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் அப்படியாக தமிழகத்தில் உள்ள ஒரு 700-800 எண்ணிக்கை உள்ள ஆபரேட்டர்கள் ஆங்காங்கே வாகனத்துக்குள்ள வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு உபசரிப்பு, பரிசளிப்பு மற்றும் ஷீல்டு, அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்தும் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒவ்வொரு வருடம் இது போல நாங்கள் செய்து வருகிறோம். நன்றி. தமிழகத்துக்கு அமித்ஷாரா ஒரு கோரிக்கை கண்டிப்பா இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப இந்த பேக்கோ லோடர் ஜேசிபி ஆபரேட்டர்களுக்கு ஒரு நலவாரியம் இல்லாமலே இருக்குது. அவங்களுக்கு ஒரு அரசாங்கத்துல ஒரு நிர்ணயமான சம்பளம் இல்லாம இருக்கு. அவங்களுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தனியா ஒரு நலவாரியம் அமைச்சு தரணும். ஒவ்வொரு மேடம் கொடுத்துட்டு தான் இருக்கும், நலவாரிய பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு தான். ஆனால் ரொம்ப காலதாமதமாகிட்டு இருக்கு, ஏன்னு தெரியல. கண்டிப்பா நடக்கும். நம்புறோம். சரி, கேட்கல. அவங்க சைட்ல கொஞ்சம் பொறுத்திருக்க, கண்டிப்பா பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கக்கூடியதுன்னா சொல்லிட்டு வராங்க. ஆயிரம் இப்ப ஒரு 2000 பேர் நம்ம தமிழகத்தில் இருக்கிறோம். பெயர் எல் தயாநிதி.
பொறுப்பு மாநில தலைவர். தமிழ்நாடு பேக்லோடர் ஆப்ரேட் நலசங்கம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுரேஷ். நான் மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். இதுல நான் அரசாங்கம் வைக்க ஒரு கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கான நிரந்தரமான ஒரு ஊதியமும் இல்லை, நிரந்தரமான பாதுகாப்பும் இல்லை. எங்களுக்கான அந்த பாதுகாப்பு வேணும், நிரந்தரமான ஊதியம் வேணும். எங்களுடைய தொழில் ஒரு குறித்த வயசுக்கு மேல செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. 40 வயசுக்கு மேல எங்க தொழில் செய்யணும். டிரைவர்லாம் 50 வயசு வரைக்கும் இந்த வண்டி ஓட்டுறவங்களா இருக்கிறாங்க. ஆனா பேக்லோடர் ஆப்ரேட்ல சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா உடல் ரீதியா மன ரீதியாக ரொம்ப பாதிக்கிறதுனால எங்களுக்கு அரசாங்கம் எங்களை கொஞ்சம் ஒரு படி முன்னம் எடுத்து எங்களை கவனிக்கணும். எங்களை கவனித்து, ஏன்னா நகரம் ஒன்று வளர்றதுக்கும் கிராமம் ஒன்று வளர்றதுக்கும் எங்களுடைய உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படின்னு எங்களுக்கு தோணுது. என்ன காரணம்னா, ஜேசிபி அப்படின்னு பேக்லோடர்ன்ற ஒரு அமைப்பு இருக்கும்போது தான் எல்லாத்துடைய சாத்தியமாக ஒரு நிலம் பயிர்றதுனால எங்களுடைய உதவி தேவை, ஒரு கட்டணம் உருவாகணும் எங்களுக்கு தேவை, அதை அழிக்கணும்னாலும் அது எங்களுக்கு தேவைப்படுது. அதனால அரசாங்கம் எங்களை கொஞ்சம் முன்னோக்கி பார்த்து எங்களுக்கான வாழ்வுரிமை நலவாரியம் இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் டைலருக்கு கூட நலவாரியம்லாம் இருக்கு. ஆனா பேக்லோடர் நிறுவனத்துக்கு ஆப்ரேட்டர்களுக்கு நலவாரியம் கிடையாது. அதை கொஞ்சம் முன்னெடுத்து எங்களுக்கான ஒரு முழு முயற்சி எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னுடைய பேர் சுரேஷ். நான் மாநில பொதுச் செயலாளர். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு பேக்லோடர் ஆப்ரேட் நலசங்கமானது 2020 முதலே நம்ம தொடங்கி இன்னைக்கு இப்போ 6ஆம் ஆண்டு ஆயுத பூஜை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆப்ரேட்டர்களும் நம்ம சங்கத்தில் இணைக்கிறது தான் முக்கிய குறிக்கோளா இருக்கும். ஒவ்வொரு ஆப்ரேட்டருமே தன் வாழ்வாதாரத்திலிருந்து முன்னேறணும், அவருடைய வாழ்வாதாரம் மேம்படணும் தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ்நாட்டில் 4 லட்சம் பேக்லோடர் ஆப்ரேட்டர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம சங்கத்து மூலமா ஒன்றிணைத்து அவங்களுக்கான சேவைகளை செய்ய இந்த தமிழ்நாடு பேக்லோடர் ஆப்ரேட் நலசங்கத்தின் மாநில நிர்வாகம் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கு. அவங்களுக்காக இரவும் பகலமா நம்ம மாநில நிர்வாகிகள் உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இது நம்ம சங்கத்தின் 6ஆம் ஆண்டு ஆயுத பூஜை. இதில் சுமார் 20 கிளைகளில் இருந்து நம்ம சங்கத்திற்காக ஆயுத பூஜையில் கலந்து கொண்டனர். இதில் அனைவருக்குமே கலந்து கொண்ட அனைத்து ஆப்ரேட்டர்களுக்குமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இலவசமா நம்ம உறுப்பினர்களுக்காக அன்னூர் ஐடி மூலயமா நம்ம அனைவருக்குமே இலவச ஹைட்ராலிக் சான்றிதழ் நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல அரசாங்கம் நமக்கு என்னென்னலாம் செய்யுமோ அதை இந்த தமிழ்நாடு பேக்லோடர் ஆப்ரேட் நலசங்கம் தங்களுடைய உறுப்பினர்களுக்கு செய்து வந்துட்டு இருக்கு. அது மூலமா பல்வேறு உறுப்பினர்கள் பெருவாரியா பயனடைந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு நமக்கு ஒத்துழைச்சா எல்லா ஆப்ரேட்டர்களுமே எல்லா தொழிலில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நல்லா பயனடைஞ்சு நலமோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செஞ்சி, விழுப்புரம், திண்டிவனம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, கடலூர், பண்ருட்டி இது போல 20 கிளை இருக்கு. இந்த ஆயுத பூஜை நிகழ்ச்சியில புதிதா 3 கிளை உருவாயிருக்கு. இந்த பாண்டிச்சேரி இது போல நம்மளோட தலைமையகம் அம்பத்தூர் எஸ்டேட்ல தான் இருக்கு. நம்மளுடைய இணையதளத்துல கூகுள்ல TNBLO.com போட்டாலே நம்மளுடைய வெப்சைட் வரும். அது மூலமாவே ஃப்ரீயா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பெருவாரியா சந்தா வசூல் பண்றதுல உறுப்பினர் நலனுக்காக குறைந்த சந்தா மூலம் நம்மளால முடிந்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உதவிகளையும் செய்யப்படும். என்னுடைய பேர் ஜி முனேஷ். நான் மாநில பொருளாளர்.